நானும் ஒரு இந்துவை திருமணம் செய்து கொண்டேன். எங்க வாழ்க்கையில இப்போது நிம்மதியே கிடையாது. வெறும் அடியும் உதயம் தான். இது ரெண்டு தான் எங்கள் வாழ்க்கை உச்சகட்டத்தில் இருக்கிறது. என் வீட்டுக்காரரும் வெளி இடத்துல வேலை செய்கிறார். அவர் ஒரு வாரம் 10 நாள் இருக்க மாட்டார். ஆனா வந்தாருன்னா இருக்கிற 2-3 நாள் அடியும் உதயம் தவிர எதுவும் கிடையாது. இப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, என்னடி கத்தர்ன்னு சொல்லி ஆலயத்துக்கு ஓடுற, சபைக்கு ஓடுற, கூட்டங்களுக்கு ஓடுற, உனக்கு வந்ததெல்லாம் அடியும் உதயம் தானே. பாத்தீங்களா அவன் தந்தம் என்னது? எப்படியாவது இவர் விசுவாசத்தை விட்டு பிரிஞ்சு போவாரா? ஏனென்றால் நீ பரலோகத்துக்கு சொந்தக்காரன், நீங்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள். இந்த பரலோகத்தை இழந்து போனவன் இந்த பிசாசு, இந்த அந்தகார லோகாதிபதி இந்த பரலோகத்துக்குள்ளே காலை கூட வைக்க முடியாது. காரணம் அவன் அந்த பாக்கியத்தை இழந்து போனான். He lost his chance. ஆனா உங்களுக்கும் எனக்கும் அந்த சான்ஸ் உண்டு. இதை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக தான் இப்படிப்பட்ட போராட்டம், பிசாசினால் கொண்டு வரப்படுகிற போராட்டம், வீடுகளுக்குள் போராட்டம், கணவன் மனைவியை பிரித்த போராட்டம், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறது. குடும்பங்களை ஒன்றாய் வாழ விடாமல் குடும்பங்களை நாசப்படுத்துகிறது. குடும்பத்திலே பிரிவினை, கணவன் மனைவிக்கு பிரிவினை, ஒருவர் நன்றாக இருந்தால் பிரிவினை. ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலே ஒருவர் இப்படி சொன்னார், ஐயா எங்க ஊர் பயங்கர மோசமானது. ஒருத்தர் கொஞ்சம் நல்லா இருக்காங்கன்னு பார்த்துட்டா போதும், அடுத்த நாளே சுண்ணிய வச்சிருவாங்க. நல்லா இருக்கிற மாடு செத்து போயிருக்கும், நல்லா இருக்கிற குடிசை பத்தி எரியும். எங்க வீட்டுல இப்படி அநேக தரம் நடக்குதுயா. சுனியா, மந்திர சக்தி, இப்படிப்பட்ட காரியங்களை ஏவல்களை வைத்து குடும்பத்தை நாசப்படுத்துவது. இப்படிப்பட்ட போராட்டங்கள் உங்களுக்கு உண்டு. ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் தப்பிட்டு போகல, ஊழியக்காரங்களுக்கு இது உண்டு. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, எனக்கு வந்த போராட்டங்கள் தான் உங்களுக்கு வருது. நான் இயேசுவை பிடித்துக் கொண்டிருக்கிறது போல நீங்களே பின்னாலே வாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடுங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. நமக்கு முடிவில் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? நீதியின் கிரீடம். ஆமென் சொல்லுங்க. எனக்கு அந்த போராட்டம் உண்டு, உங்களுக்கு மாத்திரம் இல்ல. நீங்க பிரசங்கம் பண்ற உங்களை பார்த்து சொல்றேன், எனக்கு தான் அந்த போராட்டம் உண்டு. நான் விசேஷித்தவன் அல்ல, எனக்கும் உங்களை போல மாம்சமும் சதையும் உண்டு. பவுல் அதைதான் பிரசங்கத்திலே சொல்லுகிறார், எனக்கும் போராட்டம் உண்டு. என் போராட்டம் தான் உங்களுக்கும் வந்திருக்கிறது. அவருக்கு என்ன சுனி வச்சாங்களோ தெரியாது, அவருக்கு என்ன மந்திரம் பண்ணாங்களோ தெரியாது. தியானாலே பெரியவர் என்று சொன்னாங்களே, சும்மா வெட்டி வச்சிருக்க மாட்டாங்க இவரையும். ஆனால் வேதம் சொல்லுவது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காலே போகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் அசைகிறது போல இருக்கும், எல்லாம் முடிஞ்சது போல இருக்கும், ஆனா முடிவு அது இல்லைங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொன்னார், அது முடிவு அல்ல. என்ன எங்க போசா யுத்தம் வரும், யுத்தத்து மேல யுத்தம் வரும், ஜனத்தின் மேல் ஜனம் வரும், போராட்டத்தின் மேல் போராட்டம் வரும், ஆனா அது முடிவு இல்லைன்னு சொன்னார். இதே மாதிரி நம்ம வீட்டிலேயே யுத்தம் வரும், போராட்டம் வரும், வியாதி வரும், எல்லாம் வாரிட்டு போன மாதிரி இருக்கும், ஆனால் அது முடிவு இல்லை. முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமா இருக்கும். நீ கர்த்தருடைய பிள்ளையான உன் முடிவு எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும். நீ தேவனுடைய பாத்திரமானா, கர்த்தரையே நம்பியிருப்பாயானா, கர்த்தருடைய பாதங்களையே பிடித்து என்ன வந்தாலும் அவரை விட மாட்டேன், அவர் பின்னே போவேன், அவரே கடன், அவரே நம்பிக்கை, அவரே ஜீவன். அவரை நீ கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று நீ சொல்லுவானா, ஒரு நாள்ல நீ இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்கள் கண்கள் தான் திறக்கப்படும். அவர் பூமி உருண்டையா இருக்கிறது, அதன் மேல் அவர் வீற்றிருக்கிறார் என்று உங்கள் கண்கள் சொல்லும். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணுவோம் என்று சொன்னாரு. அப்படி உன் கண்கள் அவரை பார்க்கும்படிக்கு கர்த்தர் உனக்கு பாக்கியம் கொடுப்பாராமா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்றும் உன்னை சீண்டா, ஏதோ பக்கத்துல வந்த மாதிரி இருக்கு, பக்கத்துல டப்புன்னு ஒண்ணு விழும், உன் மேல ஒண்ணு விழாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற விழுவான், பைபிள் அப்படித்தான் சொல்லுது. உன் பக்கத்திலே
1000 பேர் உன் வலது பக்கத்துல 16 பேர் விழுந்தாலும் ஒன்னே இறங்காது. அந்த மாதிரி இருக்கு, பக்கத்துல தான் வந்திருக்கும், நம்மை தொடாது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்ணை தொட்டவன் சும்மா இருப்பானா? அவர் கண்கள் எப்படியா இருக்கிறது? ஒன்று வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய கண்கள் எரிகிற அக்கினி ஜுவாலையா இருக்கிறது. தானியேல் 10:6 சொல்லுது, அவர் கண்கள் எரிகிற தீவட்டியா இருக்கிறது. அதை தொட்டா சும்மா இருக்குமா? அவர் உன் கண்ணை வைத்திருக்கிறார். நீங்கள் யாரு? அப்பா இயேசு கிறிஸ்துவினுடைய கண்கள். அவனுடைய கண்களா? எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், எனக்கு ஒரு மூத்த சகோதரி உண்டு, இந்த 2 பேரும் என்னுடைய 2 கண்கள் என்று சொல்லுவார். என்னுடைய வலது கண், என்னுடைய இடது கண் சொல்லுவார். 2 பிள்ளைகளே நம்முடைய பரலோக தகப்பனும் அப்படிதான் சொல்லுவார். இவங்க எல்லாம் யாரு? என்னுடைய கண்கள். அல்லேலூயா. இந்த கண்கள் எப்படி இருக்குது? எப்படி அவருடைய கண்கள் எப்படி இருக்குன்னு சொன்னேன். நீங்க நானும் எப்படி இருக்கிறோம்? அக்கினி. பைபிள் அப்படித்தானே சொல்லுது. சங்கீதம் 104:4, எபிரேயர் 1:7 சொல்லுது, அவர் அவருடைய தூதர்களை காத்துகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாகவும். ஆமென் சொல்லுங்க. நம்ம அக்கினி ஜுவாலையா? ஒன்று சேதப்படுத்த முடியவே முடியாது. இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி நமக்கு விரோதமாக எத்தனை அக்கினி அஸ்திரங்களை இட்டாலும் அவர் நமக்கு. ஆமென். ஆகவேதான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இதை தரித்துக் கொண்டவன் ஞானவான். எனக்கு வேணாம், எனக்கு தேவன் இருக்கார், நான் பெரிய ஆள் அப்படி சொன்னோம்னா போயிட்டோம். அவர் சொல்லுகிறார், தன்னுடைய அனுபவத்தின் மிகுதியில, தன்னுடைய அனுபவத்தின் உச்சிதத்துல இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க. தலை சிரமை தரித்துக் கொள்ளுங்க, கச்சையை அணிந்து கொள்ளுங்க, மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளுங்க. எல்லாம் ஆவிக்குரிய வாழ்வில எழுதப்பட்டிருக்கிற அடுத்த வசனங்களை நீங்க வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. இவைகளை தரித்துக்கொள். Nothing can touch you. இவைகளை தரித்துக்கொள், ஒன்று உன்னை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது கிட்ட தொட முடியாது. துப்பாக்கி வெடிச்சாலும் அது நம்மை தொடைக்காது. காரணம் நமக்கு மார்க்கவசம் உண்டு. கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசி வசனம் வாசித்து முடிப்பு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து எதனால இந்த போராட்டம் பார்த்து முடிப்போம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணம் சாதாரண இல்லைங்க. என்ன ஒரு அருமையான வார்த்தை எழுதுறாரு. அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாக்கி எப்படியாவது நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு இந்த போராட்டம் எனக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க. எதுக்கு நமக்கு இந்த போராட்டம் வருது? எப்படியாயினும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணம் நமக்கு வந்து அவருடைய உயிர்த்தெழுதலில் நாமும் எழுந்திருக்கும்படிக்கு. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு உயிர்த்தெழுதலில் பங்கடைக்கணும்னு ஆசை? அவரோடு கூட பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை? ஒருத்தராது இருக்கீங்களா? கையை கீழே வச்சு பாருங்க. வானான்னு சொல்றேன், நான் பரலோகத்துக்கு போக வேணான்னு சொல்றேன், கையை கீழே வச்சிருக்கேன். மற்றவங்களாம் கையை வயது காட்டுங்க பாருங்க. பரலோகத்துக்கு போகணும்னு சொல்றேன், நல்லா வயது காட்டுங்க. கர்த்தர் பார்த்து சந்தோஷப்படுது. எல்லாம் என் பிள்ளைங்க. பிசாசு வெட்கப்படுவான். ஆமென் சொல்லுங்க. பிசாசு வெட்கப்படுவான். இந்த காரியத்துல பிசாசு வெட்கப்படுவான். முகத்தை பார்த்து சொல்லுங்க, நல்லா வெட்கப்படுறேன்னு சொல்லுங்க. என்ன வெட்கப்பட்டு வந்தாயே, நான் எங்க போறேன் சொல்லுங்க. நான் எங்க போறேன்? பரலோகம்தான் என் பேச்சு.
தெரியுமா? அது முட்டுக்குள்ள புழுவா மாறி உள்ள இருந்து வெளியே வர வரைக்கும் அதனுடைய போராட்டத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? புத்தகத்தையாவது படிச்சவங்க பாட புத்தகம் படிக்கிறவங்க படிச்சிருக்காங்க. அது உள்ள இருந்து வெளியே வர வரைக்கும் அவ்வளவு பாடு. எப்படியாவது வெளியே வரலாமா, உடம்பு திதிக்கி சதையை திதிக்கி உள்ள இருந்து கொஞ்சம் வெளியே வரணும். அந்த முட்டையிலிருந்து வெளியே வர வரைக்கும் அந்த பாடுவாங்க. அப்படி நெலிஞ்சி 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 கடைசியில முட்டையை விட்டு வெளியே வரும்போது ரக்கைகள் விரிக்கப்படும். ஆனா பறந்து சொல்லலாம். நம்மளும் இந்த மாதிரி இந்த முட்டைக்குள்ள இருந்துட்டு நிர்பந்தமான மனுஷன் தான். இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று பவுல் சொல்கிறார். முட்டைக்குள்ள இருக்கிற மாதிரி நிர்பந்தமான மனுஷன் எப்பயா எனக்கு விடுதலை, எனக்கு இயேசுவோடு இருக்க வேண்டும் தான் பிரியம், அவரோடு போய் வாழ வேண்டும்தான் எனக்கு பிரியம். இருந்தாலும் உங்களுக்காக நான் இருக்க வேண்டியதா இருக்கிறது என்று பவுல் சொன்னாரே. ஏன் இங்க இருக்கணும்? நான் போனா நல்லது. நான் அநேக சமயத்துல தனியா போய் அழுவேன். செத்தா நல்லா இருக்காங்க. Take my life. I cannot tolerate. Take it, take it சொல்லுங்க. இந்த take it என்ற ஜெபத்துக்கு கர்த்தர் காது திறக்க மாட்டார். அவர் எலியாவுக்கும் திறக்கல, மோசேக்கும் திறக்கல. இப்படி எத்தனை பேர் புலம்புனாலும் தெரியாது, திறக்க மாட்டார். அந்த காது அந்த சத்தம் மேல போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்பாரு நினைக்கிறேன். தேவதூதர்களே, இந்த ஜெபத்தை மாத்திரம் மேல தூக்கி வந்துடாதீங்க. அவர் இங்கே டிராப் பெற்று போயிடுவாங்க. அப்பா வம்பு மேல கொண்டு போனா நமக்கு பிரச்சனை, அவர்கிட்ட நம்ம திட்டு வாங்கணும். Don't take it. எவன் வந்தாலும் அந்த ஜெபத்தை தூக்கி போக மாட்டான். ஏன்னா பைபிள் சொல்லுது, அவர்களுடைய ஜெபங்களை தேவதூதர்கள் கொண்டு போய் தேவ சமூகத்துல வைக்கிறார். ஆமென். தூபமாய் வைக்கப்படுகிறது, தூபமாய் வைக்கப்படும். அந்த டேக்கெட் எடுத்துக்கொள்ளும், ஜீவனை எடுத்துக்கொள்ளும். போதும் கர்த்தாவே தப்பு சொல்லப்பட்டு வேணும். நமக்கு வேண்டாமா இந்த பாடு? ஆமென் சொல்லுங்க. ஏன் இந்த நோ டேக்கெட்? ஏன் தெரியுமா? அந்த முட்டையை அப்போ உடைச்சிட்டோம்னா அந்த பட்டுப்பூச்சி அங்கேயே செத்துடும். அது பறக்கவே முடியாது. It cannot live after that. It cannot fly on its own. அது அங்கேயே மடித்து போயிடும். இந்த முழு பிரச்சனையோடு பாடோடு அது முழு சரீரத்தோடு வெளியே வந்தாதான் அதால பறக்க முடியும். இல்லைன்னா அது பாதையில செத்து போயிடும். யாராவது அதை உடைச்சி வெளியே எடுத்துட்டான், அது படைக்கவே படைக்க. சின்ன வயசுல எங்க வீட்டுல கோழி அடைப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆசை அதை பார்க்கணும். எங்க பாட்டி சொல்லுவாங்க, இது 21 நாள் அப்படியே இருக்கணும், அப்புறமா கோழிக்கு பொறிக்கணும். எனக்கு பொறுமையே கிடையாது. அது எப்படி 21 நாள் பொறுத்து பொறிக்கணும்? இப்போ பார்க்கணும், ஒவ்வொரு நிமிஷம் தூக்கி தூக்கி பார்க்க போகும்போது வரும்போது அவங்க பார்க்கணும், தூக்கி மூடி வச்சு அப்படி இப்படின்னு 20 நாள் ஓடிச்சு. 21ஆவது நாள் வந்துச்சு. அப்ப சொன்னாங்க, உள்ள கீச்சு கீச்சு தப்பி இருக்குது வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் திறந்து காமிச்சாங்க. பார்த்தா 2-3 கோழி குட்டி இருந்துச்சு. மிச்சம்லாம் முட்டையாவே இருந்துச்சு. அப்புறம் சொன்ன, இந்த பாட்டி இதெல்லாம் வந்துச்சு, இதெல்லாம் வரலையே, கொஞ்ச நாள் நாளைக்கு வந்துடும் எல்லான்னு. அவங்கள விட்டுட்டு நான் போகணும், சும்மா திறந்து பார்த்தேன். அவங்கள ஒண்ணு பார்த்தா வலி வந்துச்சு, இன்னொன்னு பார்த்தா ஒண்ணு முட்டை உடஞ்சி வாயில் 2 கோழி, அந்த கோழி குஞ்சுடைய வாய் மாத்திரம் தெரியுது அழகு. இப்படி இப்படி வாய் ஆட்டிக்கிட்டே நான் பார்த்தேன். நீ எல்லாத்துக்கும் பார்க்க நான் எடுக்கிறேன், எடுத்து தப்புன்னு திறந்தேன், வச்சுட்ட பார்த்தா ஒரே ரத்தம். அது அப்புறம் பார்த்தா என் பாட்டி வந்து பார்த்தாங்க, என்னடா இந்த கோழி குஞ்சு மாத்திரம் செத்து போயிருக்கு, எல்லாம் உருப்படியா இருக்குது, இது ரத்த வேலை வந்துருது, என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. துருன்னு முழிச்சேன். முழிக்கிற மொழியிலே திருப்பிடும், திருடன் யாருன்னு. இதுதான் உண்மையா, ஒண்ணு சாகடிச்சுட்டா போப்பா. என் பாட்டி அது செத்து போச்சு. பாட்டி சொன்னாங்க, அது முழுசா அதுவே வெளியே வந்தாதான் உயிரோடு இருக்கும், நம்ம உதவி செஞ்சா அது செத்து போயிட்டான்னு சொன்னாங்க. ஐயோ, அப்படி ஒரு பிரச்சனை இருந்தா எனக்கு தெரியாது. ஆகவேதான் போராட்டத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நம்ம வெளியே எழுந்து சிறகடித்து பறந்து கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரத்துக்குள் பிரவேசிக்கும்படி கர்த்தர் பிரியமா இருக்கிறார். பிரியமான தேவர்களே, பவுல் சொல்றான், என்ன மாதிரி உனக்கு போராட்டம்? நீங்க ஒன்னும் எல்லாத்தையும் வித்தியாசப்பட்டவங்க. நான் போராட்டத்துல போனா உங்களுக்கு போராட்டம். யோவான் 14:33 சொல்கிறது, இந்த உலகத்துல உங்களுக்கு இயேசு சொன்னா, என்னைக்கே இப்படி செய்தார், பச்சை மரமாகிய எனக்கே
இதை செய்தார்கள் என்றால் பட்டமானமாகிய உங்களுக்கு என்னத்தை செய்ய மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வேதம் சொல்வது அவர் தானே பார்க்கப்பட்டு சோதிக்கப்பட்டதுனாலே சோதனை இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய எதிரே 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் அப்படி சொல்லுது. அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதுனாலே சோதிக்கப்படுகிற எவருக்கும் உதவி செய்வார். இன்றைக்கு இந்த மாலையில இந்த கூட்டத்தில் இயேசு உதவி செய்யும்படி இந்த மத்தியிலே வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேலையிலே கர்த்தருடைய வல்லமை இந்த மத்தியிலே இறங்கி வரும். நான் சொன்ன வசனத்தை மாத்திரம் கவனிச்சு கொள்ளுங்க. யாருக்கு போராட்டம்? என்ன போராட்டம்? போராட்டங்கள் ஒன்று பவுல் சொன்னது போல துக்கத்தின் மேல் எதிர்பாராத காரியங்களை சந்திக்கும் போது துக்கம், இன்னொரு தாரா பாவத்தை உறிந்து குடிக்கும் போது துக்கம், முடிவிலே துக்கம். ஞானமில்லாத பிள்ளை, தகப்பன் புத்தியை கேளாத பிள்ளைக்கு துக்கம். அடுத்தது என்ன சொல்கிறது? சரீரத்தில் பலவீனங்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது நமக்கு போராட்டம் இருக்கிறது. மூன்றாவது சாசினால் வருகிற போராட்டம். கடைசியிலே அவ்வளோகத்துக்குள் போய் சேர்வதற்காக போராட்டம். இந்த அத்தனை போராட்டத்தில் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்ம போராட்டத்தில் சோர்த்து போறவங்களே கிடையாது. There is no defeat. ஆமென் சொல்றீங்களா? தோல்வியிலேயே தோல்வி எனக்கு இல்லையே. ஆமென். தோல்வியே கிடையாது. நமக்கு எல்லாமே வெற்றி தான். வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு உங்களுக்கு வெற்றி இல்லை, தோல்வி கிடையாது, வெற்றி தான். உங்களுக்கு வெற்றி தான். இன்றைக்கு எத்தனை சோர்வுல, எத்தனை போராட்டத்துல, எத்தனை துக்கத்துல, எத்தனை தோல்வியில உட்கார்ந்து இருந்தாலும் this is not the end. முடிவு வந்து இல்லை, செயல் உங்களுக்கு வரப்போகுது. The next option for you is success. இன்றைக்கு அந்த வெற்றியை கொடுக்கிறவர் மத்தியில் இருக்கிறார். இந்த வெற்றியை கொடுக்கிறவர் மத்தியில் இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்து விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசி ஜெபத்துக்காக நம்ம எல்லாரும் ஏன் சொல்லிருக்கோமா? தயவு செய்து Thank you.
Thank you, Holy Ghost. Thank you, Jesus. Jesus, Jesus, Jesus. நன்றி தூக்கணுங்களே. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. இங்க ஒரு சர்வத்தின் ஆவியை பார்த்தேன். எங்க இருந்தாலும் வெளியே வா. இயேசு நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ ஒளிய முடியாது. நீ ஒளிய முடியாது. Come out. Come out. Come out. வாரியா. இயேசு நாமத்தில் கட்டளையிடுகிறேன். Come out. Come out. Come out. இயேசு நாமத்தில் கட்டளையிடுகிறேன். வெளியே வா. வெளியே வா. வாரியா. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் கட்டளையிடுகிறேன். உன் கட்டளை அறுக்கிறேன். Come out. In the mighty name of Jesus. Look. இந்த குடும்பத்தை நாசப்படுத்தது போதும், ஏமாத்தி வஞ்சித்தது போதும். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். Thank you, Lord. Thank you, Holy Ghost. Thank you, Jesus. இங்க பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. Touch. Bring him. Bring him here. Good. Good. இங்க பாருங்க. இங்க பாருங்க. இயேசு நாமத்தில் கட்டளையிடுகிறேன். சரி தொட்டு வெளியே வா. நீ அடக்கழிச்சு போதும். உன் குடும்பத்துக்கு விரோதமா நீ பண்ணினது போதும். நடு தெருவில் கொண்டு வந்து நிறுத்துறது போதும். குற்றப்பா வேற சொல்லுவாங்க. Thanks. விக்கிரகத்தின் ஆவியே. Thank you, Lord. வாவலியே. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். வாவலியே. விட்டு வெளியே வா. Come out. உன் கிரியைகளை அழிக்கிறேன். சரித்தை விட்டு உன் கிரியைகளை அழிக்கிறேன். எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிக்கிறேன். ஷபபஹது தபபஹது ஓரபஹசன ஹக்கியனவாகோ. Jesus name. Yaba. Yaba. Jesus. Look. Yaba. 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 Pass. Hold. Bring that lady up. Secret. I want to pray for her. Jesus. Starts to pray. Lord, give on. Pass. Get out of this. Oh. No. Jesus. It's a white letter. Mandra Sabdi body. So right to walk in. Thank you, Holy Spirit. Oh, thanks, Lord. Thanks, Lord. Oh, thank you, Jesus. Andrude vallamai irangi. Andrude vallamai irangi vandirukku. Nandri Raja. Oh, Rama Kapush Rama Hakya. Oh, thank you, Daddy. Nandri. நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி. Thank you, Holy Spirit. Thank you, Holy Lord. Thank you, Holy Lord. Thank you, Jesus. ஆண்டவருடைய வல்லமை நீங்க சரீரத்துல இருக்கிற பலவீனங்களை கட்டவிழ்த்து விடுகிறது. சரீரத்தில் உள்ள பலவீனங்களை கட்டவிழ்த்து விடுகிறது. யாருக்கு எந்த பகுதியில் வியாதி இருக்கோ, எந்த பகுதியில் வேதனை இருக்குதோ அங்கே உங்க கரங்களை வைங்க. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை. Thank you, Jesus. Thank you, Jesus. Oh, Shama Rama Hama. Ishama Rama Hama. Ishama Rama Hama. Oh, Rama Hama Karama Tianama. Oh, Shankarama. இது ஒரு நபர் நடத்தீங்க. உங்களுடைய மூளையில ஒரு பிரச்சனை. திடீரென்று உங்களுக்கு எல்லா ஞாபகம் மறந்து போயிடும். திடீரென்று ஞாபகத்தில் வந்துடும்.
அப்படியே இருக்கும். திடீர்னு ஒரு நேரத்துல எல்லாம் மறந்து பிளாங்க் ஆனது மாதிரி இருக்கு. இயேசு உங்களை தொடராரு. Thank you Jesus. The power of God is touching your heart. எங்க இருந்தாலும் இயேசுவின் வல்லமை உங்களை விடுதலை ஆக்குகிறது. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹalleluya. ஓ ரபா ஹவா கரமாத்தியானா, ஓ ஷக்கா துரபா. Thank you. The heart disease. Thank you God. இதய குத்துற மாதிரி, the heart disease. இதயத்துல குத்துற மாதிரி. Oh thank you. உங்களுக்கு இருக்கும். இப்ப ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருது, இறங்கி வருது, இறங்கி வருது. Receive the healing. Receive the healing anointing. இப்போ இயேசுவின் சுகம் உங்களை பாய்ந்து வருகிறது. Thank you Lord. Thank you. Thank you. Thank you Jesus. Thank you. மனது கற்பத்தை உண்டாக்கின பிசாசின் கிரியைகள் வெளியே வருகிறதா? நன்றி, நன்றி, நன்றி ஆவியானவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus. Fights வியாதி இயேசு இப்போ சுகமாக்குறார். நன்றி. Accept the healing. இப்போது நன்றி இயேசு சுவாமி. நன்றி, 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 நன்றி. ஓ thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus. ஓ ரபா thank you Lord. Thank you. சிலர் ஒரு நபருடைய வாயில துர்நாற்றம் நீங்க பேசினா உங்களுக்கே கஷ்டமா இருக்கும். மற்றவங்க முகத்தை திருப்பிக்கோங்களோன்னு சொல்லி உங்க வாயில ஒரு துர்நாற்றமான ஒரு நாற்றம் வீசுகிறது. இயேசு இன்றைக்கு உன்னை சுகமாக்குறார். Accept the healing. Accept the healing. இயேசுவை சுகமாக்குற வல்லமை ஒரு வாய்ப்புல கடந்து வருகிறது. இப்போது பெற்றதோ நன்றி, நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி அப்பா. ஓ thank you holy God. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி அப்பா. ஓ நாக்காரா. Thank you Jesus. Thank you Jesus. முட்டி காலுக்கு கீழே ரெண்டு காலம் என்று மறந்து போனது போல, செயலற்று போனது போல, கிள்ளினாலும் குத்தினாலும் சொரிஞ்சா கூட உங்களுக்கு உணர்ச்சி இல்லாம போயிடுது. ஆனா மீண்டும் திரும்பி நடக்க முடிகிறது. இப்படி சில நாளா நீங்க அவைல் பண்றீங்க. இது வியாதியில ஒரு பிசாசுடைய கிரியை. இயேசு இன்றைக்கு அந்த பிசாசின் கிரியை வதைக்கிறதை நான் பார்க்கிறேன். Thank you Lord. இன்றைக்கு அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இனி அந்த பிரச்சனை உன் காலை நீ பார்க்க மாட்டா. Thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆவியானவரே. ஓ thank you Holy Ghost. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஓ ரபா ஹமா லகாதினா, ஓ ஷகதனமா ஹகா துரபா. Thank you Jesus. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you Lord. அபிஷேகம் வேணும்னு சொல்லி எத்தனை பேர் வந்தீங்க? கரங்களை வைத்தா. Thank you Jesus. Thank you Holy Ghost. 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 Thank you கரவேலா. Thank you Lord. யாருக்கு அபிஷேகம் வேணும்? நன்றி, 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 நன்றி. Thank you Lord. Thank you. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் உங்கள் மேல் இறங்கி வருவார். Thank you Lord. The power of the Holy Spirit. Thank you Lord. Now. Thank you Holy God. Thank you Holy God. உமக்கு நன்றி, 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 உமக்கு
இல்லாத பிரச்சனை இன்னொரு கொடியேற்றம், திருமணம் ஆகாத பிரச்சனை இன்னொரு கொடியேற்றம், குழந்தை இல்லாத பிரச்சனை இன்னொரு முடிவதாக, கடன் பிரச்சனை இன்னொரு முடிவதாக, எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிக்கும். வேலையிலும் வியாபாரத்திலும் தொழிலும் செழிப்பை கட்டையிலும் குடும்பம் பிரிந்த குடும்பம் இன்றைக்கு இணைக்கப்படுவதா இப்படிப்பட்ட கட்டுகள் தகர்ந்து போனதுக்காக சோதனார் கூட்டத்தை நடந்த அருமையான அந்த ராபர்ட்டுக்காக, மாஸ்டர் வில்சனுக்காக, மோசஸ்க்காக சோதனைக்காக பிள்ளைகளை ஆசீர்வதியம்மா. இந்த கூட்டத்தை நடத்த உதவி செய்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இசைக்கருவிகளை வாசித்த பிராணிய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய காரணங்களுக்கு உங்களுடைய மகிமையான காரணம் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துவதா எல்லா கணமும் துதியையும் சோத்திரத்தையும் உமக்கே சேர்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னால் ஆச்சுல